இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு நடிகர் சூர்யா ஆகியோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், நல்லக்கண்ணு உடலுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்போதைய நிலவரம் என விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஆங்கிலேயரை எதிர்த்து முதல் மக்கள் போராட்டம் வரை ஓய்வறியா போராளியாக திகழ்ந்தவர் தோழர் நல்லக்கண்ணு. அவர் நேற்றைய தினத்தில் வயது மூப்பு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய பாலன் நிலன் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் என அனைவரும் நேற்றைய தினத்தில் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். குறிப்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் உள்ளிட்ட அனைவரும் நேரடியாக வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் இன்று காலை நடிகர் சூர்யா அவர்கள் நேரடியாக வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அதே போல நடிகர் கார்த்தி அவர்களும் நேரடியாக வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஆகியோரும் நேரடியாக வந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். செய்தியாளர்களை சந்தித்த கார்த்தி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை அவர் பகிர்ந்திருந்தார். மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக வாழ்ந்தவர். விவசாயிகளுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சட்ட போராட்டங்களை நேராக சென்று போராடியவர். இது போன்ற தலைவர் இருந்தார் என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள். 101 வயது வரை ஆரோக்கியமாக இருந்தார். தனக்கென எதுவும் சேர்த்து வைக்காமல் மக்களுக்காக செய்து இது போன்ற அரிய தலைவர்கள் காண்பது அறிவு. அவருடைய இழப்பு என்பது தமிழகத்திற்கு பேர் இழப்பாகும் என்று கார்த்தி தெரிவித்திருந்தார். நல்லக்கண்ணுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும், திரை பிரபலங்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரண்டு வந்து தற்போது வரை அவருக்கு தங்களுடைய புகழாஞ்சலியை செலுத்தி வருகிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ். நல்லக்கண்ணையா மாதிரி ஒரு தலைவர், ரொம்ப அரிய தலைவர். மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக இறங்கி நின்று சட்ட போராட்டம் வரைக்கும் செஞ்சு அதுக்கான தீர்வுகள் கொண்டு வந்த தலைவர். விவசாய மக்களுக்கும், ஒடுக்குமுறை இருக்கிற இடத்துலையும் நேராக போய் நின்று போராடுற தலைவர். இந்த மாதிரி தலைவர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இருந்தாங்கன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. 101 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்திருக்காரு. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம, பணத்தை பெருசாக மதிக்காமல் எல்லாத்தையுமே மக்கள் நலனுக்காகவே கொடுக்குற ஒரு தலைவர்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது. அவரோட இழப்பு தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. எல்லாருக்கும், அவங்க குடும்பத்தாருக்கும் இரங்கல் தெரிவிச்சுக்காங்க. மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக இறங்கி நின்று சட்ட போராட்டம் வரைக்கும் செஞ்சு அதுக்கான தீர்வுகள் கொண்டு வந்த தலைவர். விவசாய மக்களுக்கும், ஒடுக்குமுறை இருக்கிற இடத்துலையும் நேராக போய் நின்று போராடுற தலைவர். இந்த மாதிரி தலைவர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இருந்தாங்கன்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. 101 வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்திருக்காரு. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காமல், பணத்தை பெருசாக மதிக்காமல் எல்லாத்தையுமே மக்கள் நலனுக்காகவே கொடுக்குற ஒரு தலைவர்லாம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது. அவரோட இழப்பு தமிழ்நாட்டுக்கு பெரிய இழப்பு. எல்லாருக்கும், அவங்க குடும்பத்தாருக்கும் இரங்கல் தெரிவிச்சுக்காங்க.